ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம சூர்யா துர்காவில் நம்ம தேவி பாப்பா எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம துர்கான்றதை நம்ம அதிரடியாக எப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்ற சுவாரஸ்யத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு உண்மையை வாங்குகிற அந்த தருணத்தில், ரொம்ப முக்கியமான தருணத்தில், தாரா வாக்குமூலம் கொடுக்குற தருணத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹாசினி கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருந்ததால் நம்ம துர்கா டென்ஷன் ஆகிட்டு காலை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா உண்மையை சொல்கிறாங்க, தேவி பாப்பா காணோம் அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே பதறி போயிட்டு நம்ம துர்கா நாங்கள் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. நம்ம மாரி சமாதியில் போய் தேடுறாங்க. அப்புறமா அங்கே எங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நைனிக்கெலாம் கால் பண்ணுறாங்க. தேவி பாப்பாவோட ஃப்ரெண்டு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப பதட்டமாக அப்படியே இப்படின்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யாவும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு அவருமே வந்துடுறாரு வீட்டுக்கு. முதல்ல நம்ம துர்கா வராங்க, அதுக்கப்புறம் சூர்யா வராங்க. எல்லோரும் பயமாக புலம்பிட்டு இருக்க டைமில் திடீர்னு பார்த்தா நம்ம துர்கா அந்த பக்கமாக போயிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜூஷனில் மொட்டை மாடியில் இருக்கிற மாதிரி நெத்தியை கையை பிடிச்சிட்டு யாருக்குமே தெரியாமல், பிகாஸ் யாராவது பார்த்தாங்கன்னா மாதிரின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பக்கமாக ஓரமாக போயிட்டு அவங்க நெத்தியில் நம்மளோட தேர்ட் ஐ இருக்குல்ல, அந்த இடத்துல அப்படியே கையை வைக்கிறாங்க. கையை வச்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்தி மொட்டை மாடியில் இருக்க பார்க்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லோடனே அவங்களும் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க. மொட்டை மாடிக்கு ஓடினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதா நம்ம தேவி பாப்பா கிடச்சாச்சு. பிகாஸ் அவங்களோட இன்ஜூஷன் எனக்கும் போய் சொல்லாது, உண்மையை மட்டும்தான் பேசும். அவங்க இன்ஜூஷன் மட்டும் இல்லை, எல்லாரோட இன்ஜூஷனும் தான். ஸோ அதை நம்ம நம்பணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சீனுக்குள்ளே வந்துடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தேவி பாப்பாவை கீழே கொண்டு வந்தோடனே எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எங்கடா குழந்தை போயிட்டா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னோடனே ஹாசினியும் பார்வதி அம்மாவும் நம்மளோட தேவி பாப்பா பார்த்துருக்க டைமில் பார்த்திங்கன்னா, நம்ம துர்கா நம்ம சூர்யா உஷார் பண்ணி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து நான் சொல்கிறத உங்கள் தலையில் இருக்கிற மூளையை ஓப்பன் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி நம்ம துர்காக்காக தேவி பாப்பாக்காகையாவது நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சூர்யாவுக்கு ஆஸ் யூஷுவல் கையாமுயான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நீ பண்ணது இப்படி சொல்லிட்டு அப்படி போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே இவங்க துர்காவால் முடியல, இதுக்கு மேலே இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னால் சத்தியமாக முடியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க டைமில் இவருக்கு திடீர்னு மூளை பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆனோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யோசிக்கிறார், சரி ஓகே நம்ம தேவி பாப்பாக்காக இந்த மாதிரி நடிக்கலாம், ஆனால் அவன் குழந்தை முன்னாடி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே நீ நடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம துர்கா தேவி பாப்பா மடியில் வச்சுட்டு கொஞ்சம் ஏண்டா கண்ணா நீ தொலைஞ்சி போய் மொட்டை மாடியில் இருக்கியே, எப்படி கஷ்டப்பட்டு நான் அவங்கள கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சொல்லுது, இல்லை மம்மி நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ட்ராமடைசிங் ஃபார் மீ, ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி இப்படிலாம் டைலாக்லாம் விடுது. உடனே சரி நாங்கள் இன்றைக்கி ஒரு வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு துர்கா கையை நீட்டுறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா, இனியிலிருந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட மாட்டோம், உன்னையும் வளர்த்துவது தான் எங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே தேவி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பக்கம் தாரா குபு குபு குபுன்னு வயிறு எரியுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு ட்விஸ்ட் அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் வெளியில் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை ரோடில் அழகாக டபக்குன்னு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவர் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிகிட்ருக்கு. அவர்லாம் அப்படியே தூக்குறாரு, வளையுது, அப்படி இப்படிலாம் செமையாக பண்ணுது. நம்ம தேவி பாப்பா தானே அது. ஸோ ஐ மீன் உண்மையாக நடிச்சது தேவி பாப்பா தானே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அது என்னடா அது அச்சசல் பார்க்குறதுக்கு நம்ம தேவி பாப்பா மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு தோணுது, ஏன் இந்த குழந்தைய காசு கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு நம்ம தேவியை கடத்தி அந்த குழந்தைய தேவியாக நடிக்க வச்சு இவங்க 2 பேரையும், அதாவது சூர்யா துர்காவை பிரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, அதாவது தேவி பாப்பாவோட டபுள் ஆக்ஷனா ட்ரிபிள் ஆக்ஷனா எல்லா ஆக்ஷனையும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த சுவாரஸ்யமான என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள் எங்கிட்ட வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.